சென்னை கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மாணவர் தாக்கப்பட்டதை கண்டித்து சக மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். கே நகர் இஎஸ்ஐ மருத்துவமனையில நேற்று முன்தினம் இரவு மருத்துவக் கல்லூரியில 4ஆம் ஆண்டு படித்து வந்த கேரளாவை சேர்ந்த ஒரு மாணவரை ஒப்பந்த அடிப்படையில் அங்கு பணிபுரிந்து வந்த செக்யூரிட்டி நிறுவனத்தினுடைய அந்த ஊழியர் தாக்கினார். இந்த வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது. கேரளாவை சேர்ந்த அந்த ஆல்பர்ட் என்ற அந்த மாணவர் இரவு ஆன்லைன் டெலிவரி மூலமாக ஒரு உணவை அவர் ஆர்டர் செய்திருந்ததாகவும், ஆனால் அவரை அனுமதிக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில பாலா என்கிற அந்த பாலஜீவகன் என்ற அந்த நபர் தாக்கியது தெரிய தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அவரை எம்ஜிஆர் நகர் போலீசார் கைதும் செய்தனர். இந்த நிலையில மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் இன்று காலை முதல் மருத்துவக் கல்லூரி உள்ளேயே வகுப்புகளை புறக்கணித்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தாக்கிய அந்த நபர் பாலா என்ற அந்த நபருக்கு விடுதியிலேயே மேற்பார்வை பணியை ஒதுக்கிய காரணத்திற்காக மருத்துவக் கல்லூரி முதல்வரை கண்டித்து இந்த மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், மேலும் பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் மாணவர்கள் விடுதியில உணவு தொடர்பான, அதாவது உணவை வெளியில் வாங்குவது தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வைத்து இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே வேளையில கல்லூரியினுடைய முதல்வர் தரப்பிலிருந்து அவர்களிடம் மாணவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாகவும், அவர்களை போராட்டத்தை கைவிட்டு வகுப்புகளுக்கு திரும்ப வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.